guys, welcome back to my channel Kavya Wi-Fi. இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் காவ்யா and மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கனவு கனவு அப்படின்றது எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் தான். பட் சில பேர் கனவா பார்ப்பாங்க. பட் சில பேர் அதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் எல்லாருக்கும் காமனாக வர கனவோட அர்த்தங்கள் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, எக்ஸாம் ஃபியர். ஏதோ ஒரு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் நல்லா கடகடன்னு எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியல. இப்படி ஒரு கனவு உங்களுக்கு வந்திருக்கா? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயாராக இல்லை அப்படின்றது தான் இந்த கனவுக்கான அர்த்தம். இப்போ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் 5 லெசன் படிக்கணும். நீங்கள் வெறும் 3 லெசனை மட்டும் படிச்சுட்டு போய் தூங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கனவு உங்களுக்கு வரலாம். ஏன்னா அடுத்த நாள் நடக்க போகிற எக்ஸாமுக்கு உங்களோட மைண்ட் தயாராக இல்லை அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். நம்பர் 2, உங்களோட பல்லு உடஞ்சி விழுற மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் கனவு வந்திருக்கா? இப்படி ஒரு கனவு வந்தால் நம்ம என்ன யோசிப்போம், என்னடா அது திடீர்னு இப்படி ஒரு வித்தியாசமான கனவு வந்திருக்கே அப்படின்னு. பட் இதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க. உங்களோட வாழ்க்கையில வரப்போற ஒரு நிகழ்வுக்கு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்றது தான் இந்த கனவுக்கான அர்த்தம். இந்த மாதிரி கனவு உங்களுக்கு வரும்போது அடுத்து வர நிகழ்வை நினைச்சு பயப்படாம அந்த நிகழ்வை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க அப்படின்னு உங்க பிரெயின் உங்ககிட்ட சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்னது அது வித்தியாசமான கனவா இருக்கே அப்படின்னு யோசிக்காம உங்களோட வாழ்க்கையில வர நிகழ்வுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பத்தி யோசிங்க. நம்பர் 3, சேசிங். இந்த மாதிரி கனவு நிறைய பேருக்கு வந்துச்சுன்னா எல்லாரும் பயப்படதாங்க செய்வாங்க. அண்ட் இந்த கனவுக்கு 3 அர்த்தம் இருக்கு. இதை 3 வகையா பிரிக்கலாம். என்னன்னா, உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் உங்களை துரத்துற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அண்ட் அதை நீங்க எல்லார்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் நம்பர் 2, ஏதோ ஒரு விலங்கு உங்களை துரத்துற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள வெளிப்படுத்த முடியாத நிறைய கோபம் இருக்கு அண்ட் அதை நீங்க எல்லார்கிட்டையும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் நம்பர் 3, உங்களை நீங்களே துரத்துற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமா அதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு உங்க மூளை உங்களுக்கு ஒரு அறிகுறி தருது. நம்பர் 4, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்க லேட்டா போற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது தான் அந்த கனவுக்கான அர்த்தம். இப்போ வந்து நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 5 கொஸ்டினை நான் கண்டிப்பா படிச்சே தீர்வைப்பா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்களால 3 கொஸ்டின் தான் படிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். படிச்சுட்டு நீங்க தூங்க போயிடுறீங்க. அப்படிப்பட்ட நேரத்துல உங்களுக்கு இந்த கனவு வரும். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அந்த விஷயத்த நீங்க தள்ளி போடுறீங்க அப்படின்றத உங்க மூளை உங்களுக்கு குறிக்குது. நம்பர் 5, இந்த கனவு மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸுக்கு வருங்க. என்னன்னா, நீங்க பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி ஒரு கனவு. இந்த கனவு வந்துச்சுன்னா என்னடா அது திடீர்னு இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அண்ட் இது ஒரு கெட்ட விஷயமோ இல்லை அவசகுணமோ கிடையவே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கனவு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு புதுசா உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது அப்படின்றது குறிக்கிறதுக்காக தான் இந்த கனவு வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்னடா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தமே தெரியலையே அப்படின்னு நினைக்காம வாவ் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு ஹாப்பியா இருங்க. நம்பர் 5, ஃபாலிங். ஒரு மலை உச்சியில இருந்து கீழே விழுற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வருதா? இந்த கனவுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க. இந்த கனவை நம்ம 4 வகையா பிரிக்கலாம். என்னன்னா, உங்களுக்கு நீங்களே பேலன்ஸ் இல்லாம கீழே தவறி விழுற மாதிரி ஒரு கனவு வரும். அண்ட் இன்னொன்னு, வேற ஒருத்தவங்களும் உங்களை தள்ளி விடுற மாதிரி கனவு வருதோ, இல்லைன்னா வேற ஒருத்தவங்க விழுறதை நீங்க பாக்குற மாதிரி கனவு வந்தாலும், அண்ட் லாஸ்ட் ஒன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க உங்களை தள்ளி விடுற மாதிரி கனவு வருது. அண்ட் இந்த கனவுகளுக்குலாம் நிறைய அர்த்தம் இருக்கு. வேற ஒருத்தர் உங்களை தள்ளி விடுற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா பயம், ஸ்ட்ரெஸ், ஒர்க் ப்ரெஷர், வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ்னால உங்களோட கண்ட்ரோல் உங்ககிட்டே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். அண்ட் இந்த மாதிரி கனவு வருதும் போது ஒரு சின்ன பிரேக் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஒரு மலை உச்சியில இருந்து நீங்க தொங்குற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில சால்வ் பண்ண முடியாத ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அண்ட் அதை சால்வ் பண்ண நீங்க ரொம்ப ட்ரை பண்றீங்க அண்ட் அந்த முயற்சியை விடாம இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் இந்த கனவு வரும். நீங்களே வந்து ஒரு மலை உச்சியில இருந்து பேலன்ஸ் தவறி கீழே விழுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில உங்ககிட்டயே பேலன்ஸ் இல்லை அப்படின்றத குறிக்கும். அண்ட் கடைசியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களை தள்ளி விடுற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களோட டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் பிரிய போறீங்கன்றதுனாலையும் இல்லை உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படும்ன்றதுனாலையும் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்து வரும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கனவுல வந்த பர்சன் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் கனவு வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. until it's bye from Kavya. Bye.